மங்களூருவில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் அவரது 2 மகள்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மங்களூருவின் நகோரி பகுதியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள ஒரு குன்றின் மண் சரிந்து அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்தது. இதில் வீடு முழுமையாக இடிந்து இடிபாடுகளுக்குள் சிக்கிய தாய் சாந்தா, அவரது மகள்களான 8 வயது சிறுமி அனாமிகா மற்றும் 4 வயது சிறுமி பாரி ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்து செயல்பட்டு இடிபாடுகளில் சிக்கியிருந்த மேலும் 3 பேரை உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பீகாரைச் சேர்ந்த இந்த குடும்பத்தினர் கடந்த 20 ஆண்டுகளாக இங்கு வசித்து வந்த நிலையில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. மும்பையில் பெய்த கனமழையால் நவி மும்பையின் பல பகுதிகளில் கடும் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் சிரமமடைந்துள்ளது. ருமேனியாவை தாக்கிய புயலால் நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். ருமேனியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயலால் தலைநகர் புக்கரெஸ்டின் மெட்ரோ நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் கார் மீது மரம் விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புக்கரெஸ்ட் மற்றும் 20 மாவட்டங்களில் உள்ள 60க்கும் மேற்பட்ட நகரங்களை சூறையாடிய இந்த புயலால் நூற்றுக்கணக்கான வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெனிசுலாவின் கராகஸ் நகரில் சூரிய அஸ்தமன நேரத்தில் வானம் தீவிர சிகப்பு நிறமாக மாறிய அதிசய காட்சி பதிவாகியுள்ளது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.